வணக்கம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது உடனடி பலன் காண. அதாவது நீங்கள் பொதுவாக பலன் பார்க்க நினைத்தால் அழகான பல புத்தகங்கள் உள்ளன. அவற்றில் ஆராய்ச்சியுடன் கூட புத்தகத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் மிக மிக நன்றாக இருக்கும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு என்று பலர் புத்தகம் போட்டிருப்பார்கள். நீங்கள் அதில் தேர்வு செய்யும் பொழுது மிக மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, அது நமக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்பட வேண்டும். அந்த விதத்தில் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அதன் முக்கியத்துவம். அந்த புத்தகத்தை வைத்து கோச்சாரத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் நவாம்சத்தை பற்றி மிக தெளிவாக இருக்கும். அதாவது ஒரு கிரகம் பகை நவாம்சம், நட்பு நவாம்சம், நீச்ச நவாம்சம், உச்ச நவாம்சம், இப்படி என்று அவர் எழுதியிருப்பார். ஆக இந்த 9 கோள்களுமே இப்படித்தான் இருக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கு. இதனால் இதற்கு இந்தந்த கிரகங்கள் அனுசரணையாக இருக்கும் அப்படி எழுதியிருப்பார் அவர். அதே மாதிரி என்ன எழுதியிருப்பார், உதாரணமாக நீங்கள் ரிஷபலக்கணம் என்றால் 9 நிலையும் 12 நிலையும் எழுதியிருப்பார். ரிஷபலக்கணத்தில் சூரியன் இருந்தால் என்ன, அடுத்து மிதுனத்தில் சூரியன் இருந்தால் என்ன, கடகத்தில் சூரியன் இருந்தால் என்ன, ஏன்னா ரிஷபலக்கணக்காரராக இருப்பார். சிம்மத்தில் கூட சூரியன் இருக்கும். ஆக இந்த 12 வீடுகளில் உள்ளதை இந்த 9 கிரகத்திற்கும் அப்படி வரிசையாக போட்டிருப்பார் கடைசி வரையிலும். ஆக அது குறிப்பாக எப்படி சொல்லுவார் என்றால், இப்போ சூரியன் கடகத்தில் இருக்கிறதா வைத்துக்கொள்ளும் ரிஷபலக்கணத்திற்கு. அவர் கரெக்டாக சொல்லுவார், 5ஆம் அதிபதி நாளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு அவ்வளோ டீப்பாக எழுதியிருப்பார். அவ்வளோ அழகான புத்தகம் அது. அடுத்து 2ஆம் அதிபதி, இப்படி ஆக இந்த 12 அதிபதிக்குமே அவர் பலனை போட்டிருப்பார். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வருட பலனும் அந்த புக்கு கடைசியில் போட்டிருப்பார். இந்த வருடத்தில் இப்படி பிறந்தால் இது இருக்கும் என்று. ஆக உங்களுக்கு அந்த புத்தகம் குறைந்தது ஒரு 100 அல்லது 150 பக்கம் தான், 103 110 அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும். ஏன்னா நீங்கள் கோச்சாரம் பார்த்துக்கலாம். எப்படின்னா, இப்போ ரிஷபத்தில் சூரியன் வரும்போது என்ன, அப்போ மிதுனத்தில் சூரியன் வரும்போது என்ன, ஆக 12 வீடு அந்த 9 கிரகத்துக்கும். அப்போ உங்களுக்கு அந்த புத்தகம் வாழ்நாள் வரையில் வருகின்றது. அதாவது இந்த ரிஷபலக்கணத்திற்கு சுபர் யார், பாவி யார், மாரகர் யார், பாதகர் யார், யார் யோகக்காரகர், இவ்வளவுத்தையும் ஒரு அழகாக டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் கட்டம் போட்டு கருப்பு மையால் எடுத்திருப்பார். ரிஷபலக்கணம்னா கருப்புன்னு போட்டிருப்பார். அப்போ அது ஒரு பேசிக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவு கொடுத்துருப்பார். ரிஷபலக்கணம் சூரிய சிம்மத்தில் போட்டிருப்பார், சூன்னு எழுதி. அப்போ எவ்வளோ அழகாக அவர் அந்த 12 பாவத்தையும் கையாண்டு இருக்கிறார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார்கள். கேட்டால் தரும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அவர் பேரை வச்சு கேட்டாலும் தரும் அப்படின்னு. அவ்வளவு அருமையான ஆள் அவர் எழுதின புத்தகம் 12 லக்னத்துக்கு நீங்கள் வாங்கி கொண்டால் நீங்கள் பெரிய மேதாவி என்றே சொல்லிவிடலாம். அவ்வளோ அதை தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எவ்வளோ அருமையான புத்தகம் அது. அந்த மாதிரி நீங்கள் லக்னத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் அது கோச்சாரமும் பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னவென்றால், அடுத்தது இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல். அதாவது கிரகங்கள் 90 டிகிரியில் இருந்தால் என்ன, 22 இருந்தால் என்ன, 45. ஆக இந்த 9 கிரகமும் ப்ளஸ் 3 கிரகம் யுரேனஸ், ப்ளூட்டோ, அடுத்தது யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன். இந்த 12 கிரகமும், இது 12, நம்மளுது ஒரு 9, 9 3 12. இந்த 12ம் ஒன்றுக்கொன்று 22 டிகிரியில் இருந்தால் எப்படி, கேந்திரத்தில் இருந்தால் எப்படி, திரிகோணத்தில் இருந்தால் எப்படி, எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன், இவ்வளவுத்தையும் ஒருவர் போட்டிருப்பார். நீங்கள் அதை கிரக சஞ்சாரம் பற்றிய புக் இன்டர்நெட்டில் தட்டினீங்கன்னா வரும். அது குறைந்தது ஒரு 400 பக்கம் 500 பக்கம் இருந்ததுன்னா அந்த புக் ஒன்று வாங்கிக்கிங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் அந்த லக்னத்தை பற்றிய கோச்சாரத்தில் அதை பார்த்துக்கிறீங்க. அடுத்தது இதில் வரும்போது கிரக சஞ்சார பலனை பார்க்குற டயத்தில் என்ன பண்ணுறீங்க, அதில் எந்தெந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல். ஆக உங்களுக்கு இரண்டும் தெரிந்து விட்டது. ஜோதிடத்தில் இதான வேறு என்ன இருக்க போகுது. அடுத்தது ஆக உங்களுக்கு இந்த 2 புத்தகம் இன்டர்நெட்டில் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அது வழிகாட்டியாக வச்சுக்கலாம். அடுத்தது பழங்கால ஜோதிட வல்லுநர்கள், அதாவது ஜோதிடத்தில் மாயாஜாலம் மந்திர ஜாலத்துக்கு இடம் கிடையாது.
அதாவது உங்களை பற்றி நீங்கள் பொறுமையாக படித்து ஜோதிடத்தில் உள்ளதை உணர்ந்து நடந்தால் நமக்கு ஒரு திங்கும் வராது, அது உன்னை நல்வழி நடத்த உதவும் என்று அன்றே கூறினார்கள். அதனால் அந்த வேதத்தை கற்று இறைவன் அருளால் நலம் பெறுவோம். அதாவது லக்னத்தில் 9 கிரகம் இருந்தால் என்ன பலன், இப்படி 9 கிரகங்களும் 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும். ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கோச்சாரமும் நாம் பார்க்க உதவும். ஆக நீங்கள் இந்த புத்தகம், இந்த 2 புத்தகமும் வாங்கி கையாண்டு விட்டால் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு புக், அது என்ன என்றால் கர்க்கஹோரை அப்படி என்ற புக். அதில் எப்படி என்றால் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்பீர்கள். சார் 2 கிரகம் தான் சேர்ந்தால் எப்படி, அப்புறம் 3 கிரகம் தான் எப்படி ஒரு ராசியில், 4 கிரகம் இருந்தால் எப்படி, இந்த மாதிரி இந்த கூட்டு கிரக சேர்க்கையை 9 12 பாவத்திற்கும் அவர் தனித்தனியாக பிரித்து எழுதியிருப்பார். 1ஆம் பாவத்தில் 1 கிரகம் இருந்தால் என்ன, 1ஆம் பாவத்தில் 2 கிரகம் இருந்தால் என்னன்னு அந்த 12 வீட்டுக்கும், அதே மாதிரி 2வது வீட்டுக்கும். அப்படி இவர் கிட்டத்தட்ட அந்த புத்தகமும் குறைஞ்சது ஒரு 100-150 பக்கம் தான் வரும். அதில் இருக்கிறது இந்த கிரக கூட்டு சேர்க்கை. அதாவது சூரியனும் புதனும் 4இல் இருந்தால் என்ன, சூரியன் புதனும் 2இல் இருந்தால் என்ன, சூரியன் புதனும் 3இல் இருந்தால் என்ன, அப்படி உங்கள் லக்னத்துக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிருது, அந்த டிஜிட் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 35 டிஜிட்டுக்கு மேலே வரும் இந்த கிரக பலன். பட் அதை எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். 35 டிஜிட்டுக்கு மேலே வர்ற பலனையே சும்மா 154 பக்கத்தில் கிரக கூட்டு சேர்க்கை, திரிகிரக சேர்க்கை, திரிகிரக சேர்க்கை அப்படின்னு அவர் போட்டிருப்பார், சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு போட்டிருப்பார் அவர். ஆக கர்க்கஹோரையில் அந்த முன்னுரை என்று எழுதுகிறார்கள் இல்லையா, அதை மீனம் BV ராமன் அவர்கள் அவர் ஒரு புக்கு போட்டிருந்தார் அந்த இதை பற்றி, புக்கை பற்றி, ஹோராவை பற்றி. அதில் அவர் சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார் என்றால் அந்த ப்ரீஃபேஸ் என்பார்களே முன்னுரை, அவர் பொதுவாக என்ன சொல்லியிருப்பார், லக்னத்திற்கு 9இல் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு போட்டிருப்பார். அதோட அர்த்தம் என்னன்னு இவர் அதில் கொடுத்துருப்பார். என்னென்னா தனுசு லக்னத்திற்கு 9இல் குரு இருந்தால், அது 9இல் குரு ஆட்சி, 9இல் சூரியன் ஆட்சியாக இருந்தால், தனுசு லக்னத்திற்கு சூரியன் 9இல் ஆட்சியாக இருந்தால் அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவார், டெப்ரைட் ஆஃப் யங்கர் கோபான்ஸ் அப்படின்வார்கள். அதாவது இளைய சகோதரத்தை பறித்து விடும் என்று சொல்வார்கள். அதாவது தனுசு லக்னத்திற்கு 9இல் சூரியன் ஆட்சி, நாம் என்ன சொல்லுவோம், காரகோபாவனாஸ்தி, தந்தை மேலே வரமாட்டார், அவர் முன்னேற்றத்தை தடுத்து விடும் என்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இட் டிப்ரைவ்ட் ஆஃப் யங்கர் கோபான்ஸ், இளைய சகோதரர்களை பறித்து விடும் என்பார். ஆக அவர் சொல்வது என்னவென்றால் பிரித்து விடுகின்றது, அவர்களை மேலே வராமல் தடுத்து விட்டுரும். அதைத்தான் அவர் சொல்கிறார். நமக்கு இந்த ஐடியா இருக்காதே இல்லையா, என்றால் 3ஆம் இடம் சகோதரனை குறிக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம சகோதரனை குறிக்கும் என்று தவிர்த்து இந்த பலன் இப்படி இருக்கிறது என்று ஒரு எக்ஸாம்பிள்னு அவர் சொல்கிறார். அவர் பழுத்த பழம். MB ராமனை பற்றி நீங்கள், அவர் அந்த அஸ்டவர் புகழ் பெற்றவர், மேகசின் வச்சு நடத்தினவர், அவருக்கு தெரியாதா, நமக்கு தெரிய போகுது. அவர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு பாருங்கள். அதாவது ஒரு மொழியை மொழிபெயர்த்தால் டிரான்ஸ்லேட்டர் என்கிறோம். நீங்கள் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு நல்ல இன்டர்பிரேட்டராக மாறிட்டீங்கன்னா அதை போல் ஒரு இது எதுவுமே இல்லை. அதாவது இது இப்படி இருந்தால் இப்போ எப்படி அவர் சொல்கிறார், அவர் எழுதியது கர்க்கஹோரையில், அவர் எழுதியது அந்த கர்க்கர் எழுதியது 9இல் சூரியன் இருந்து என்று தான் அவர் எழுதிவிட்டு போயிட்டார். 9இல் சூரியன் ஆட்சியாக இருந்துன்னு அதை இவர் எப்படி எடுக்கிறார் பாருங்கள். அதை அதாவது நமக்கு புரியும்படி எடுத்து கொடுக்கிறார். தனுசு லக்னமாக இருந்து 9இல் சூரியன் ஆட்சியாக இருந்தால் 3ஆவதான சகோதர தானத்தை பார்ப்பதினால் அது இட் டிப்ரைவ்ஸ் ஆஃப் யங்கர் கோபான்ஸ் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. அப்போ எவ்வளவு அவங்க அதாவது நீங்கள் இன்டர்பிரேட்டராக மாறணும். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இந்த அதை சிவனாதிபதி இதில் என்ன, இந்த கிரகம் இதை பார்ப்பதினால் என்ன, இத்தனை டிகிரியில் இருந்தால் என்ன, அது ஒரு மோசமான பாகையா. பொதுவாக எல்லா ராசிக்குமே 20வது டிகிரி டேஞ்சர், அது கிரிட்டிக்கல் டிகிரி என்பார்கள். 20, 29 ஏதோ சொல்லுவார்கள். அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டினா அது கிரிட்டிக்கல் டிகிரின்னு போட்டு தட்டினா வந்துடும். அது அந்த கிரிட்டிக்கல் டிகிரியில் இருந்தால் என்ன, ஒரு ராசியில் பல கிரிட்டிக்கல் டிகிரிஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, டீல் பண்ணியிருப்பாங்க. இதை அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். அந்த மாதிரி நீங்கள் ஜோதிடத்தில் அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டு எழுதிவிட்டு போய்விடுவார்கள். நாம் தான் அதை புரிந்து கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதை சொல்லும்போது நமக்கு ஒரு நிகழ்வுகளின் சம்பவங்களை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அனுமானிக்க முடியும். ஜோதிடம் என்பது அனுமானம், தீர்மானமே அல்ல. ஏன்னால் டெசிஷன் எடுக்கிறது நாம் தான்.
ஆங்கிலத்தில் ஒரு மேலை நாட்டு பத்திரிகையில் சொல்லியிருந்தார்கள் டெசிஷனை பற்றி. நான் யார் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ அந்த தீர்மானம் அதனுடைய டார்கெட் அவர் தான். த டெசிஷன் வில் டார்கெட் த டெசிஷன் மேக்கர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில். ஏன்னா நாம் தான் முடிவு எடுக்கிறோம். கிரகங்கள் இப்படி இருக்கலாம் என்று ஒரு குறியீடு, ஒரு அனுமானம், அவ்வளவுதான். அது இன்னொருத்தர் ஜாதகத்தை போல் நமக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆக முடிவை நாம் தான் எடுக்கிறோம். இந்த ஜோதிடம் என்பது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அது ஃப்ரீயாக கிடைக்கிது, நம்ம யார்கிட்டையும் கேட்கல, நாமளாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு செகண்ட் ஒப்பீனியன். ஸோ யூ கம்பேர் இட். அமெரிக்கர் சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னார்? எவ்ரிபடி நோஸ் வாட் தே ஆர். நமக்கு தெரியும் நம்ம வலுவுக்கு இதைத்தான், இதை செய்ய முடியும், இதுக்கு மேலே முடியாதுன்னு தெரியும். நமக்கு இதில் இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளுடைய நாலேஜ், ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு. அப்போ நம்ம அதில் எப்படி அது உட்பட்டு தான் நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம தெரியாமல் செய்யும்போது தான் பிரச்சனை வந்து போகிறது. ஆக நமக்கு அதை டீப் ஸ்டடி ஒரு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஜோதிடம் என்பது ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஒப்பீனியன், அவ்வளோதான். அது இந்த முடிவு சரியோ தவறோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நமக்கு ஏதோ தெரியல, ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு இப்படி வச்சுக்கோமே, எங்கேயோ காட்டில் இருக்க, நமக்கு எதுவும் தெரியல, ஒரு ரீச் ஆகாமல் இப்போ இந்த கல்ஃப் மாதிரி எங்கே துபாயில் எங்கே ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தனியாக அகாமடேஷனில் போய் மாட்டிக்கிட்டேன்னா யாரை போய் கேட்குறது? இப்போ செல்லு இருக்கு, ரைட்டு, ஒன்றும் நம்பது. ஸோ அப்போ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி இது. ஆக அதை வைத்து நம்ம கம்பேர் பண்ணி சரி இப்படி போகலாம், ஒரு அசம்ஷன் இப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆக உங்களுக்கு இந்த புத்தகத்தை வைத்து, இந்த 3 புத்தகத்தை நீங்கள் வைத்து கொண்டாலே உங்களுக்கு மிக அழகாக நீங்கள் அதை ஒரு அஸ்ட்ராலஜர், டாப் அஸ்ட்ராலஜராக நீங்கள் வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு கோச்சாரமும் தெரியுது, டிகிரி முறையும் தெரியுது, ப்ளஸ் கிரக கூட்டுச்சேர்க்கையும் தெரியுது. அப்போ நீங்கள் மிக எளிதாக பலனை கணித்து விடலாம். அதாவது அதே மாதிரி ஒரு ரொட்டீன் ஜாப். இப்போ காரகம் சொன்னால் என்ன சொல்கிறோம் நம்ம, அது ஆத்மகாரகம்னு ஃபஸ்ட்டு ஆத்மகாரகம்னா என்ன, அந்த ராகு கேதுவை தவிர 9 கிரகத்தில் எது அதிகமான டிகிரியை பெறுகின்றதோ அது ஆத்மகாரகன். அது போய் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறதோ அது காரகம் சொல்கிறோம். அதுக்கு 10ல் செவ்வாய் சூரியன் ஒரு ராகு அப்படின்னா ஒரு ரொட்டீன் ஜாப். அதாவது ஒரே மாதிரி வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தானே. சில சமூகத்தினர் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு வேலைக்கு வந்தால் அவர் ஜாதகத்தையே வாங்கிவிடுவார்கள் கொடு என்று. ஏன்னா அது கரெக்டு தான். அவர் என்ன மாதிரி ஒரு ஜாப் செய்ய முடியும், அவருக்கு என்ன தெரியும், அவர் எப்படி அதை கையாளுவார், பிரச்சனை என்பது ஜாதகத்தில் இருக்கிறது அல்லவா. அதனால் அவர்கள் வேலையை மிக எளிதாக இன்டர்வியூ பண்ணாமல் முடிச்சுருவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஜாதகத்தை வாங்கி ஒரு வேலையை அமர்த்துகிற இருக்காங்க நமது இந்தியாவில். ஆக அவர்கள் முறையும் ஒரு விதத்தில் சரியாகத்தானே இருக்கின்றது. ஏனென்றால் நம்ம ஒரு அசம்ஷன் என்ற ஒரு கிளிம்பஸ், ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் எடுக்கும்போது அது 10% கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கோ டீப். அப்போ தானே நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியுது, கரெக்டாக இப்படி இருக்குன்னு. ஆக அவர்கள் முறையும் ஒரு விதத்தில் சரியானது தான். என்னால் ஓரியன்டலிஸ்ட் என்பது போல் அந்த பழமையான ஒரு இதை கடைபிடிப்பவர்கள். ஆக உங்களுக்கு இது மிக அழகாக இந்த புத்தகம் 3ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் அருமையாக நீங்கள் ஒரு ஜோதிடம் என்பதை, ஒரு நிகழ்வு என்பதை ஒரு குழப்பம் இல்லாமல் பார்க்க முடியும். அதாவது இந்த சேனல் வந்ததே ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ், ஜோதிடம்னா என்ன, ஒரு டீப்பாக என்ன எல்லாம் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஜோதிடம் என்பது பரவாயில்லை அப்படின்ற ஒரு ஐடியாவை பார்த்து வர முடியும். அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்த நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி. ஆக்சுவலாக தலையில போகிறோம். அதாவது உங்களுக்கு லக்னம்னா என்ன, ராசினா என்ன, நவம்சம்னா என்ன, அஷ்டவம்சம்னா என்ன, அஷ்டவர்க்கம்னா என்ன, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு தான் நான் மற்றபடி பலனுக்கும் கணக்குக்கே வரணும். ஆனால் நான் அப்படி இல்லை, எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, அப்ளைடு அஸ்ட்ராலஜி என்பார்கள். ஆக்சுவலாக கணக்கு போட்டு நம்ம டக்குன்னு எடுக்கிறது அப்ளைடு தானே, அட்வான்ஸ்டு சிஸ்டம் தானே. இல்லாட்டி ஒரு நிகழ்வு இந்த கிரகம் பார்த்தாலும் அப்படி இருக்குன்னு போட்டு உங்களை குழப்பக்கூடாது. இல்லை, அது ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு பண்ண. அதனால நீங்கள் அதுலேருந்து நான் 30 ரிவர்ஸாக வர்றோம், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இது ஏன் எப்படி வந்ததுன்றதை பின்னாடி நீங்கள் கணக்கு போட்டு அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அஸ்ட்ராலஜி அது தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும்போது இது எப்படி வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா அப்புறமேல் டீப்பாக போகலாம். ஃபஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்
இது இந்த நிகழ்வு எப்போ நடக்கும், கல்யாணம் எப்படி நடக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கல்யாணம் எப்படி நடக்கும், மாப்பிள்ளை எப்படி இருப்பார், பொண்ணு எப்படி இருப்பாங்க, வர ரிலேஷன்ஸ் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நாம் பின்னாடி அந்த குணநலங்களை வைத்து கிரகங்கள் நட்சத்திரங்களை வைத்து பார்க்கும்போது படித்து கொள்ளலாம். நமக்கு எடுத்த உடனே ஒரு ரெடி ரெக்னர் தயார் நிலைய கணக்கு மாதிரி பட்டுன்னு பார்க்குறோம், இது 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 ரைட் இப்படி இருக்கலாம், ரைட் அடுத்து வேண்டேப்பார். ஸோ கோன் அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஸ்லாகிஷ்னஸ் தயங்கி இழுத்து இருக்கிற ஜோதிடம் ஒரு ஃபுல் ஸ்பீடு இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்போ நம்ம கற்றுக்கலான்ற எண்ணம் வருது. அப்போ நம்ம கற்றுக்கொண்டு நாமும் பலருக்கு ஒரு வழிகாட்டும். ஃபஸ்ட்டு நமது குடும்பத்திற்கு வழிகாட்டி, அடுத்தது தான் பிறருக்கு வழிகாட்டி. ஆக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்துவதற்கும் அந்த ஜோதிடத்தில் உள்ளது. ஏன்னா இதை அவர் ரிசர்ச் பண்ணவர் டாஞ்சூர் யூனிவர்சிட்டி, அதில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவரே அவர் சொல்லுவார் என்னென்றால், குடும்பத்திற்கு ஒருவர் கட்டாயம் ஒரு அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு அழகாக இருக்கும். ஒருவர் படித்தால் போதும், அவர் வழிகாட்டலாம் என்று. ஆக இந்த ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி நூலாக அமையும். உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா எப்படி இந்த பலனை பார்க்குறதுக்கு இந்த 3 புத்தகங்களும் உதவும் என்று? ஜோதிடத்தின் சாராம்சமே அதுதானே. அப்போ உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.